எங்களுக்கு ஊர் எப்போதுன்றோம் இப்போதுலேருந்து வரோம். நாங்கள் நேற்றே எங்கள் கடையில் செல்லு வாங்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். அது கிளம்பிட்டுக்கல எனக்கு ஏற்கனவே உடம்பு முடியாமல் போயிடுச்சாங்க. 2 வருஷமா டயாலிசிஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இங்கே இன்னைக்கு அந்த கடையில் அந்த அண்ணனோட விஜய் அண்ணன் ஃபேனோட பிறந்த நாள், நான் கண்டிப்பாக அந்த கடையிலாம் செல்லு வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரின்ட்டு கிளம்பிட்டு இருக்கும்போதே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். நாங்கள் அப்படியே ஜிஹெச்சில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டோம். பண்ணா அட்மிட்ல ஐசியூல இருந்தாலுமே நான் அண்ணன் பர்த்டே அன்னைக்கு தான் அந்த செல்லை வாங்கணும். எனக்கு ரொம்ப ஆசைப்பட்டான். என் பிறந்தநாள் அன்னைக்கு தான் ஃபோன் வாங்கணும்னு 1 மந்த்துக்கு முன்னாடியே பேசிட்டான். உங்க பிறந்தநாள் அன்னைக்கு தான் நான் ஃபோன் வாங்குவேன் போட்டு பேசிட்டான். பேசிட்டு இப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு நான் கூட வேண்டாப்பா இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிடுன்னு சொன்னேன். இல்லைம்மா நான் அண்ணன் பிறந்த நாளைக்கு வாங்குறேன்னு அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். நான் விஜய் ஃபேன், அண்ணனுக்கு எப்படியாவது அண்ணன்ட்ட போய் அந்த போனை வாங்கிட்டு வந்துருப்பான்னு சொல்லி அவன் ஹாஸ்பிட்டல் இருந்துட்டு என்னைய அனுப்பி வச்சான். நான் வந்து வாங்கிட்டு போனேன். அதான் நேற்று கிளம்பி இருக்கீங்க, அது முடியாம போயிருக்கு, அட்மிட் ஆயிருக்கான். இப்ப பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல. போனை வாங்கிட்டு போகும். நைட்டே அவனுக்கு போனை பார்த்ததுமே சந்தோஷமாயிட்டான். பிறகு மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அண்ணன் கடையில் போய் அண்ணனை பார்த்துட்டு அண்ணனுக்கு விஷ் பண்ணி எடுத்துட்டு தான் நான் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொன்னான். இப்போ பரவாயில்லையா?